சின்னமாக நாம் மனிதனை விந்திலிருந்து படைத்திருக்கின்றோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா என்ன? ஆனால் அவ்வாறிருந்தும் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகிவிட்டான். மேலும் அவன் நமக்கு உவமையை பொருத்துகின்றான். ஆனால் தான் படைக்கப்பட்ட விதத்தை மறந்து விடுகின்றான். மக்கி போய்விட்ட நிலையிலுள்ள இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பவர் யார் என்று அவன் கேட்கின்றான். அவனிடம் கூறுங்கள், எவன் முதலில் அவற்றை படைத்தானோ அவனே அவற்றை உயிர்ப்பிப்பான். மேலும் அவன் படைப்பு நுட்பம் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன். நாம் இந்த குர்ஆனில் பலவிதமான உவமைகளின் மூலம் மக்களுக்கு உண்மைகளை விவரித்துள்ளோம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பிலேயே விடாப்பிடியாயிருக்கிறார்கள். சின்னமாக நாமே மரணமடைந்தவர்களை ஒரு நாள் உயிர்ப்பிப்போம். அவர்கள் செய்தவற்றையும் நாம் குறித்துக் கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் விட்டுச் சென்ற சுவடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் நாம் ஒவ்வொன்றையும் ஒரு தெளிவான பதிவேட்டில் கணக்கிட்டு குறித்து வைத்துள்ளோம்.